இந்த நீங்க ஃபூடி பாரதின்னு சொல்றப்பயே அந்த ஃபுட் கன்டென்ட் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் ஒரு 1 மந்த் அதில நாங்க நல்லாவே ட்ராவல் பண்ணோம். கமெண்ட்ஸும் நெறைய ஒரு நெகட்டிவா வர ஆரம்பிச்சது. அண்ட் மோர் ஓவர் காம்படிஷன் இஸ் வெரி ஹெவி. நம்ம நீங்க சொல்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பா ஒரு 100 ஃபுட் ரிவ்யூவராவது கண்டிப்பா இருப்பாங்க. அந்த ஃபுட் ரிவ்யூ பண்றதுக்கு அந்த ஸ்பாட்டுக்கு மட்டும் தான் முடியும். பட் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூன்றப்ப அத நம்ம வாங்கி தான் பண்ண போறோம். அண்ட் மோர் ஓவர் டைம் பேலன்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வொர்க்கையும் பார்க்கணும். சைமல்டேனியஸா இது வந்து நம்ம பேஷன்ட்காக தான் ஓடுறோன்றதுக்காக. ஸோ டைம் கன்சம்ப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து வேற என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாரி தான் நாங்க சஜெஸ்ட் பண்ணி, ஓகே ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ போட்டு பார்க்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரிவ்யூலயே வந்து எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வித்தின் 2 டேஸ் வந்து ஒரு 5000 கிட்ட நெருங்குச்சு. ஸோ அதெல்லாம் என்னால உண்மையிலேயே அத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே நம்ம கரெக்ட்டான பாத் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இதிலேயே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாரி தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அஸ் யூ செட் நாங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட கண்ண மூடிட்டு வாங்குறதுக்கான ரீசன் என்னன்னா, அதோட ஜென்யூன் ரிவ்யூவா இருக்கணும். இப்ப அந்த ஒரு 1 வீக் நான் ஒரு 10 ப்ராடக்ட் வாங்குறேன்னா, அந்த 10மே ரிவ்யூக்கு போட்டுருவேனான்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்க்கணும். அது வொர்த்தா இல்லையா? மக்களுக்கு அது ஓகேவா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ ஆஃப்டர் தட் தான் அது கண்டிப்பா ரிவ்யூக்காகவே வரும். நீங்க சொன்ன மாரி கண்ண மூடிட்டு தாராளமா வாங்கலாம்.